பாபா நினைவு இருக்கிறதா? ஸ்ருதி நன்றாக இருக்கிறதா? இங்கே பாபா சொல்கிறாரு, பக்தி, ஞானம், சயின்ஸ் இதை மூணை பற்றியும் வித்தியாசத்தை சொல்கிறாரு. பக்தின்றது கரம் கொடுக்கும், ஆனால் சாக்குப்போக்கு சொல்லும் அப்படின்றாரு. ஞானம் அர்த்தத்தை கொடுக்கும், சமாதானம் தூய்மையை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. சயின்ஸ் என்பது வளர்ச்சியை கொடுக்கும், ஆனால் அது மூலிமா உங்களுக்கு சத்தியுகத்துக்கு வேண்டிய எந்த ஒரு பயனும் கிடையாதுன்றத பாபா சொல்கிறாரு. ஞானம் தான் உங்களுக்கு பிச்சைக்காரனிலிருந்து இளவரசனாக மாற்றும். ஞானம், யோகம் மற்றும் ஸ்ரீமத் மூலம்தான் நீங்கள் இளவரசர் ஆகிறீர்கள் என்று பாபா சொல்கிறார். ஞானம் என்பது எல்லைக்கு அப்பாற்பட்டது, பக்தி என்பது எல்லைக்கு உட்பட்டது. அத்வைதம், இங்கே கலியுகத்தில் இப்போ துவைதம் அப்படின்றது கலந்துடுச்சு. அது ரெண்டுக்கும் வித்தியாசம்தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குங்கன்னு பாபா சொல்கிறார். துவைதம் நீண்ட கால சுகத்தை கொடுக்கும், துவைதம் எல்லைக்குட்பட்ட சுகம் கொடுக்கும். இங்கே துர்கதிக்கு கொண்டு போயிடும், கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படின்றத பாபா சொல்கிறாரு. இல்லை தியானம் தர்மம் பண்ணுவாங்க, அது முதலீடு செய்வது மாதிரி அப்படின்றத இங்கே பாபா புரிய வைக்கிறாரு. ஞானத்தின் மூலம் படிப்பு, யோகத்தின் மூலம் பாவக்கரை எறிவது, பாவனமாவது அப்படின்றத பாபா சொல்கிறாரு. பாபா கட்டளையிடுகிறார், ஸ்ரீமத் கொடுக்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா தான் இதை செய்ய முடியும் அப்படின்றாரு. சர்வ சாஸ்திரங்களின் சிரோன்மணி பகவத்கீதைன்னு சொல்கிறாரு. உயர்ந்ததில் உயர்ந்தவர் பாபா அப்படின்றது சொல்கிறாரு. சாஸ்திரங்களில் சிரோன்மணியாக விளங்குவது பகவத்கீதை அப்படின்றத பாபா இங்கே புரிய வைக்கிறார். ஸ்ரீ என்று பாபாவுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும், அவர் எவர் பியூராக இருக்கிறாரு அப்படின்றத சொல்கிறாரு. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் உள்ள அர்த்தம் தெரியல, அதில் உள்ள சத்தும் இவங்களுக்கு கிடையாது, தெரிஞ்சுக்கிற சக்தியும் கிடையாது அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும். யுகம் பெரியதும் கிடையாது, அங்கே நடப்பது பெரியதும் கிடையாது, அங்கே எது நடந்தாலும் பெருசும் கிடையாது, ஆனால் நீங்கள் தான் அதை பெருசாக்கி விட்டீர்கள் என்று பாபா சொல்கிறார். யுகத்தில் நடப்பதெல்லாம் கஷ்டமும் கிடையாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. எதை விடணுமோ அதை விட்டுட்டிங்கன்னா கஷ்டம் கிடையாது, எதை புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்கினீங்கன்னா துக்கம் வருவது கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. நீங்கள் இருப்பது சத்தியுகமும் கிடையாது, கலியுகமும் கிடையாது, சங்கமயுகத்தில் இருக்கிறீங்க பாபா சொல்கிறார். இப்போது நீங்கள் உங்களோட சுருதியை மாற்றுங்கள், எதுவும் புதுமை இல்லை. விவிவியை விட்டு 3 ஸ்டெப் ஸ்ரீமத்தை கடைப்பிடியுங்கள், எதுவும் கஷ்டம் கிடையாது. இடம் பொருந்தி ஏவல், எங்கு எதை விட வேண்டுமோ அதை விட வேண்டும், எங்கு எதை பிடிக்க வேண்டுமோ அதை பிடித்தால் நமக்கு எந்த புதுமையும் நடக்காது, எந்த கஷ்டமும் வராது. அந்தந்த நேரத்தில் என்னென்ன செய்யணுமோ அதை பாபா செய்பவர் செய்விப்பவர் இருக்கிறார்ன்ற நம்பிக்கை இருந்தாலே எல்லா மாற்றமும் நடந்து கொண்டே இருக்குன்றத பாபா சொல்கிறாரு. எமர்ஜ் அத்வைதம், துவைதம், தேக அபிமானம், தேகி அபிமானம், இதை பற்றி தான் பாபா சொல்லிக்கிட்டே இருக்காரு, நிறைய சொல்கிறாரு. இங்கே சங்கம யுகத்தில் உங்களோட ஸ்ருதி என்ன இருக்கணும், சத்தியுகத்தோட பயிற்சி எடுக்கணும். பயிற்சியை இங்கே சங்கம யுகத்திலேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல், தடையும் இல்லாமல் நீங்கள் சத்தியுகத்துக்கு செல்ல முடியும் அப்படின்றத பாபா இங்கே சொல்கிறாரு. சிந்தனை சக்தி மூலயமா தான் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட புத்தி உயர்வான நிலைக்கு போகும். சக்திசாலியான புத்தியின் மீது யுத்தம் செய்ய முடியாது அப்படின்றத பாபா புரிய வைக்கிறார். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.